எவ்வளவு நேரம் சொல்ல இப்படியே கத்திக்கிட்டு இருப்ப? நீ கத்துறதை என்னாலயே சகிச்சுக்க முடியல. எனக்கு கஷ்டமா இருக்குமா? என் மனசை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா செல்லம்? வித்யா, டேய் வித்யா, இது எனக்கும் அவளுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுல நீ தலையிடாம போயிரு. அதுவும் இல்லாம அவ ஒண்ணு உங்க வீட்டு பொண்ணு இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அவளை என்கிட்ட அனுப்பி வைடா. உன்ன மாதிரி ஒரு கேவலமான பொறுக்கியோ புறம்போக்கோ தான் அன்னைக்கு எங்க அக்கா சுந்தரி இதே மாதிரி தூக்கிட்டு போய் சாகடிச்சிருக்காங்க. அன்னைக்கு எங்க அக்காவை என்னால காப்பாத்திக்க முடியல. ஆனா அன்னைக்கு நடந்த தப்பு மறுபடியும் நடக்க நான் விட மாட்டேன் சித்தப்பா. என்னடா பண்ண போற? நான் சொல்றத கேளுடா, என்ன விட்டுறா. இனிமே நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்டா. விடணுமா? விடணுமா? மிதிச்சிடுவேன். வேண்டாம், விட்டுறா. வலிக்குதுடா. வேண்டாம்டா. இவள மட்டும் இல்ல, நீ வேற எந்த பொண்ணும் இந்த மாதிரி எண்ணத்தோட பார்த்தாலும் உன் கண்ணை நோண்டிடுவேன். வாக்கா போலாம். நீ இன்னும் இங்கேதான் இருக்கியா? காலையிலே போயிடுவேன்னு சொன்ன, போகல. நல்லா தின்ன, 2 தடவை காஃபி குடிச்ச, எல்லாம் முடிஞ்சதில்ல. இதுக்கு மேல ஏன் இன்னும் இங்க இருக்க? பாட்டி, அவங்க எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்பா அப்படி? நம்ம வீட்ல இருக்கிற ஆளுங்க பத்தாதா? இந்த மாதிரி எல்லாரையும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டு இருந்தா வீட்டுக்குள்ள இருக்கவங்க காட்டுக்கு போக வேண்டியதுதான். முதல்ல தலையை மட்டும் காட்டுவாங்க, அதுக்கப்புறமா மொத்தமா உக்காந்துருவாங்க. அதுக்கப்புறமா வீட்டுல இருக்கிறவங்கள வெளியே துரத்திடுவாங்க. முதல்ல இவங்களை அனுப்பு. பாவம், நேத்தே கிளம்புனாங்க. இப்போ துர்கா சப்தாகம் ஆரம்பிக்க போகுது. அது முடிகிற வரைக்கும் அவங்க எங்க தான் இருப்பாங்க. அம்மா ஆசையும் அதுதான், அம்மா தான் சொன்னாங்க. அவ சொல்லுவாடா, அவ கிடக்குறா, அவளுக்கு என்ன தெரியும்? பூஜை ஆரம்பிச்சா நமக்கே காலை நீட்டி உக்கார இடம் இருக்காது. இதுல இவங்க மொத்தமா இங்க உக்காந்துட்டாங்கன்னா நமக்கு நிக்க கூட இடம் இருக்காது. இவங்க இருந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும். நானும் இவங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களால இன்னைக்கு நான் ஒரு பெரிய பாடத்தை கத்துக்கிட்டேன். எங்க அக்கா சுந்தரி இறந்த அப்புறம் நான் ரொம்ப குழம்பி போயிருந்தேன். ஆனா இப்ப என் மனசை நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க.
நீங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு எங்க அக்காவை என்னால காப்பாத்திருக்கவே முடியாது. இவ இன்னைக்கு என்ன மனசார அக்கான்னு கூப்பிட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன். இவ்ளோ நாளா என்ன பார்த்தாவே இவனுக்கு பிடிக்காது. பொண்ணு இங்க வராத பொண்ணு இங்க இருந்து போயிடுன்னு தான் சொல்லிட்டு இருப்பான். ஆனா இன்னைக்கு என்ன அக்கான்னு கூப்பிட்டதுனால எங்களுக்குள்ள ஒரு புது உறவு ஏற்பட்டுருச்சு. எல்லாத்துக்கும் காலம் வரணும், அதுக்கு நாம காத்திருக்கணும். இப்போ நான் என்ன பண்றது? இருக்கட்டுமா போகட்டுமா? இருமா, தாராளமா இரு. இந்த வீட்ல இதுக்கு மேல என் வார்த்தை எங்க செல்ல போகுது? மொத்தத்துல எங்க வீடு தர்ம சத்திரமா மாறி போச்சு. யாரு வேணும்னாலும் இந்த வீட்ல வந்து இலவசமா தங்கிக்கலாம். மெதுவா மெதுவாடி. பழி வாங்குறதுக்கு இதுதான் சந்தர்ப்பம் நினைச்சு நீ பாட்டுக்கு பயங்கரமா அழித்து தேய்ச்சி விடுற. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? காயம் கொஞ்சம் ஆழமா தான் பட்டிருக்கு. போடுற மருந்து உள்ள இறங்க வேண்டாமா? இப்போ உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. உங்களுக்கு அடி விழுந்தா நான் ஏங்க சந்தோஷப்படணும்? நான் ஒன்னும் அவ்வளவு கெட்டவ கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும். உன் கை மட்டும்தான் மருந்து போடுது. ஆனா மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. நாள செய்ய முடியாத காரியத்தை உங்க அக்கா பையன் செஞ்சுட்டாங்கிற சந்தோஷம் தானே? மெதுவா. நிஜமா அப்படிலாம் இல்ல. நான் இப்பவும் மனசார அந்த மகமாயை வேண்டிக்கிறேங்க. அவ இப்பவாவது உங்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும். சும்மா நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காத. பஞ்சவர்ண கிளியாச்சே. ச்சே, அநியாயத்துக்கு கையை விட்டு போயிருச்சு. கை கெட்டின மல்லி கூட வராம போயிட்டா. அது சரி, அந்த வித்யாசங்கரனுக்கும் மல்லிக்கும் ஆகவே ஆகாதுன்னு நினைச்சேன். ஆனா அவனே வந்து அவளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டானே. அப்படின்னா நீங்க இன்னும் மல்லி நினைப்ப விடலையா? விடுறதா? இன்னும் காதல் அதிகமாகிட்டே இருக்கு. மல்லிய கல்யாணம் பண்ணிக்காம நான் விட போறதே இல்ல. உன்னால எனக்கு எப்படியும் குழந்தை பாக்கியம் இல்ல. அவ மூலமாவது குழந்தை பெத்துக்கிறேன். அது மட்டும் இல்ல, நானும் மல்லியும் எப்படி வாழ்ந்து காட்டுறோம்னு பாரு. உன்னை அழ வைக்கிறேன்டி. உங்களுக்கு இப்ப குழந்தை தானே வேணும்? ஆமா, இந்த ஜென்மத்துல அது உன்னால முடியாத காரியம். நீ ஒழுங்கா இருந்திருந்தா இந்நேரத்துக்கு நமக்கு 5-6 குழந்தைங்க பிறந்திருக்கும். வீடு முழுக்க அம்மா அப்பாங்கிற சத்தம் கேட்டு இருந்திருக்கும். இப்பவும் ஒண்ணு கெட்டு போயிடல. தத்தெடுத்துக்கலாம். 6 இல்ல 12 குழந்தைங்கள தத்தெடுத்துக்கலாம். என்னடி கிண்டலா இருக்கா? நீ பாத்துக்கிட்டே இரு. உன் கண்ணு முன்னாடியே நான் 2 குழந்தைங்களுக்கு அப்பனாகி காட்டுறேன். என் மல்லிக்காக இந்த வீட்டுக்கு எதிர்க்க ஒரு வீடு கட்டி கொடுக்க போறேன். ராத்திரி பகல்னு அவ எனக்கு சேவை செய்வா பாரு. நாங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றத நீ இந்த வீட்டு ஜன்னல் வழியா பார்த்து வயித்தறிச்சல் பட போற. தாராளமா யார வெச்சினாலும் சேவை பண்ணிக்கோங்க. அதையும் நான் பாக்குறேன். ஆரம்பிச்சிட்டா போ போ. இப்பவே இவளுக்கு வயித்தறிச்சல் ஆரம்பிச்சிருச்சு. சக்காலத்தி வர போறாள்ல. எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிரலாம். ஆனா போன தடவை வந்தவங்க எல்லாம் வருவாங்களான்னு தெரியல. எல்லாருமே வருவாங்க. ஆனா நம்ம சுந்தரி வரமாட்டா. ஷும்பா நிஷும்பான்னு 2 ராட்சசர்கள் இருந்தாங்க. அவங்கள வீழ்த்த யாருமே கிடையாது. அகங்காரமும் ஆணவமும் அதிகம். தீய குணத்தால அந்த அம்மனை எதிர்த்து போராட அதர்ம காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.